அப்போ இந்த மாதிரி ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் தேர்தலை தனியாக சந்திக்க போகிறேன்றாங்க. ஒரே ஒரு கேள்வி, அதீத நம்பிக்கைங்கிற வார்த்தையை அல்லது அப்படி இருக்கிறாங்கன்ற உறுதிப்பாட்டுக்கு நீங்கள் எப்படி வரீங்க? மேபி அவங்கள வந்து எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, 90 லட்சம் பேர் இருக்காங்க, குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு, அப்பா அம்மாவை போட வைப்போம், 1 கோடியாக மாறும், 1.5 கோடியாக மாறும்ன்ற நம்பிக்கையை நீங்கள் அதீத நம்பிக்கைன்னு சொல்லணும். அதீத நம்பிக்கைன்னு வெறுமனே 90 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க, 90 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அவங்க சொல்கிறாங்கண்ணா, அதான் சொல்கிறேன். இப்போ பிஜேபி 1 கோடி உறுப்பினர்கள்னாங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க? ஏடிஎம்கே 2 கோடி உறுப்பினர்கள் நோக்கி நகர்ந்துட்டோம்னாங்க, இந்த எலெக்ஷன் எவ்வளோ பேர் போட்டாங்க? டிஎம்கே 1.5 கோடி தாண்டி போயிட்டோம்னாங்க, இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்தது? இந்த எண்ணிக்கை நம்பர் சொல்கிறதெல்லாம் வந்து ஓட்டாக மாறாது. ஓ, ஓட் கன்வர்ஷனுக்கு வராது. அது எப்படி வரும்? அப்படின்னா பிஜேபி இன்றைக்கி பெரிய கட்சியில் 1 கோடி பேர் உறுப்பினர்ல, அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. அது ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க. இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் என்ன கொண்டு போக போகிறீங்க? கட்சியை எப்படி கொண்டு போய் வேலை செய்ய போகிறீங்க? அதை எப்படி வாக்குகளாக மாற்ற போகிறீங்க? பூத்து போடுறேன்ட்டாரு விஜய் தான். அதான் பூத்து போட்டால் மட்டும் போதுமாங்க. மாவட்ட செயலாளர், ஒன்றியம், வட்டம் வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராங் இது இருக்கணும், ஸ்ட்ரக்சர். 2 முதலாளித்துவ கட்சிகள் இருக்குது, டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது. 2 பேர்கிட்ட இருக்க ஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கானா? இல்லை. அப்போ இல்லாத டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது ஒன்று. ஓகே. இன்னொன்று ஒரு அரித்மேட்டிக் வச்சுக்குவோம். உங்கள்கிட்ட 20% இருக்குன்னு ஐயா அவர் சொன்னார், இவர் சொன்னார், பிரசாந்த் கிஷோர் சொன்னார் தான் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். அவர் இந்த பேட்டியில் கூட எங்கே சொல்லியிருக்காருன்னா எங்கே சொல்லலை. சரி, அது சொன்ன மாதிரியே வச்சுக்குவோம். உங்கள்கிட்ட 20 ஓட்டுக்குது, ஏடிஎம்கிட்ட 21 ஓட்டுக்குது, இவங்ககிட்ட 44 ஓட்டுக்குது. இப்போ ஏடிஎம்கே இந்த 20 ஓட்டை கூட்டுறதுக்கான வேலையை பண்ணுற 21லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம 40 ஆகிடும், கூட பாமக சேர்ந்தால் ஒரு 45 ஆகிடும். அப்போ இவங்களுக்கு மேலே உள்ள வெறுப்பு, ஒரு பொதுவான ஒரு இதெல்லாம் வரும்போது நம்ம அடிக்கலாம் அப்படின்னு இவங்களை எதிர்பார்க்குறாங்கன்னா, இல்லை நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் தான் ஜெயிப்போம்னா, இவங்க தனியாக 20 வச்சுக்குவாங்க. அவங்க 21, பாமக சேர்ந்து ஒரு 25 வச்சுக்கோங்க, தேமுதிக சேர்ந்து ஏதோ ஒரு 28, நீங்கள் 20, அவங்க 40. தேர்தல் முடிவுன்னா ஆகும், மீண்டும் அவர்கள் தான் வருவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் நோக்கம் என்ன? பொது எதிரியை வீழ்த்துவது. நோக்கத்துலேருந்து நீங்கள் பின்வாங்குறீங்க.